ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேனுஃபேக்சரர்ன்ற ஒரு மாலுக்கு தான் போக போகிறோம். அது எங்கே இருக்குது, நம்ம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாம் தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ரீசெண்டாக ஊட்ஸ் போயிருந்தோம். போலாண்டில் ஒரு பிளேஸு. அந்த ஊட்ஸில் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணி அங்கேருந்து நாங்கள் அங்கே தான் இந்த மேனுஃபேக்சராக இருக்குது. நாங்கள் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ட்ராமில் தான் போகிறோம். செம்ம மழையாக இருந்தது. ஒரு இடத்துல பார்த்தா மழையாக இருக்குது, இன்னொரு இடத்துல மழையாக இல்லை. வெயிலும் அடிக்குது, மழையும் அடிக்குது. என்னடா ஊர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்ராமில் போகிறது இந்த ஊரில் காமனாக என்ன சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராமு, பஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது. மெட்ரோவும் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். போலாண்டில் எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இப்போ மழை பெய்யுது, ஆனால் வெயிலும் அடிக்குது. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த மேனுஃபேக்சரா. பாருங்கள், இதுதான் மேனுஃபேக்சரா. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அப்படி ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்குல்ல. என்ட்ரன்ஸ்லேயே பலூன்லாம் கட்டி விற்றுட்ருக்காங்க. நம்ம ஊர் திருவிழா தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுவும் முக்கியமாக இந்த ஜெயின் ஃபீலை பார்த்தோன்னே ரொம்ப நம்ம ஊரில் இப்படி தானே திருவிழானா ஜெயின் ஃபீல்லாம் இருக்கும். அப்படியே நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. நம்ம ஊர் திருவிழா சின்னதாக இருக்கும், நல்லா வேகமாக சுற்றுவாங்க. ஆனால் இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் பொறுமையாக சுற்றிட்டாங்க. இந்த சைடு கிட்ஸுக்கெல்லாம் அந்த இது மாதிரி ட்ராம்போலின் மாதிரி போட்டிருந்தாங்க. பாருங்கள், இவ்வளோ பெருசு. இது ஃபுல்லாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஜெயின் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பெருசு, செம்ம பெருசு. ஒரு பாக்ஸுக்கு நடுவுலேயும் ஒரு சின்ன இது மாதிரி வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை சுற்றினா அந்த பாக்ஸ் மட்டும் ரொட்டேட் ஆகுது. ஹோலாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் சுற்றுறாங்க, பொறுமையாக தான் சுற்றுறாங்க. பட் இருக்கிற ஹைட்டுக்கு நம்மளுக்கு அதுவே பீதியாக இருக்கும். அப்புறம் பசிக்கிற மாதிரி இருந்தது சொல்லிட்டு கெபாப் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது கெபாப். சிக்கன் ஷவர்மா எப்படி இருக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. நிறைய சாஸ், நிறைய சிக்கன்லாம் போட்டு ரோலு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ என்ட்ரன்ஸே இங்கே ரைட் சைடில் சினிமா சிட்டி இருக்குது. செம்ம பெருசு தியேட்டரு. இங்கே வெளியிலே நிறைய கிட்ஸுக்கு கேம் வச்சுருக்காங்க. இங்கே கிட்ஸ் கேம்லாம் எப்படின்னா, நம்ம காயின்ஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு நம்ம விளையாடிக்கலாம். கவுண்டர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். இங்கேயும் பாருங்கள், நிறைய வச்சுருக்காங்க கேம்ஸு. சும்மா உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சினிமா சிட்டி உள்ளே போகணும். பார்த்தா ரொம்ப பலன்னு சூப்பராக இருந்தது. உள்ளேயுமே நிறைய கேம்ஸ் பே பண்ணி விளையாடுற மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு சுற்றி பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. இங்கே கேம் என்ன சொல்கிறது, இங்கே தனி கேம்ஸ்லாம் போய்ட்டு நிறைய கேம்ஸாக இருந்தது. இதுதான் பெரிய மேனுஃபேக்சரா. அவ்வளோதாங்க, மேனுஃபேக்சரா உள்ளே வந்தாச்சு. இங்கே நிறைய கடை இருக்குது, நிறைய ட்ரெஸ். மோஸ்ட்லி இங்கே போலாண்டில் ட்ரெஸ் ஷாப்பு, ட்ராலி கடை அந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. நாங்கள் சும்மா என்னென்ன கடை இருக்குது, எப்படி இருக்குது, ரேட்லாம் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ பூத் வச்சுருக்காங்க. அங்கங்கே ஃபோட்டோ பூத் இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம சும்மா பார்த்துட்டே போகலாம் என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய கூட்டங்க, செம கூட்டம். அதுவும் இங்கே சாட்டர்டே ஃப்ரைடேனா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சண்டே மோஸ்ட்லி நிறைய கடைகள்லாம் இருக்காது. அதனால் இங்கே பாருங்கள், பெரிய பொக்கே ஷாப்பு. இங்கே போலாண்டில் நிறைய பொக்கேஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி வச்சுருக்காங்க க்ரீனரி பேக்ரவுண்டில். இதெல்லாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி நம்ம ஊர்லலாம் கொடுப்போம்ல, ஓப்பன் பண்ணால் அப்படியே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வருமே, அந்த மாதிரி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 36 ஸ்லாட்டி, 35 ஸ்லாட்டி அந்த மாதிரி வருது. 600, 700, 800 அந்த மாதிரி வரும். சரின்னு சொல்லிட்டு மெக்கேஃபேயில் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய கப்பில் சூப்பராக இருந்தது காஃபி. செம க்ரீமியாக இருந்தது. ஆனால் ரொம்ப பெரிய கப்பு. அப்படியே மேக்ரோன்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேக்ரோன்ஸும் சாப்பிட்டோம். மேக்ரோன்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இங்கே ஃப்ரீ கேம்ஸும் இருந்தது. உள்ளே ஃப்ரீயும் இருக்குது, பே பண்ணி விளையாடுற மாதிரியும் இருக்குது. அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் பசங்கள்லாம் விளையாடிட்டு கிளம்பியாச்சு. இதெல்லாம் பாருங்கள், ரைக்கோ ஷூ கடை, ஸ்லிப்பர் கடை. சோலார், இது ட்ரெஸ்ஸு கடை. 2-3 கடைக்கு போனோம். எப்படி இருக்குது மெட்டீரியல், எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ தான் போலாண்டுக்கு வந்ததால் நாங்கள் வரும்போதே நிறைய ஊர்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டோம். அதனால் அந்தளவுக்கு எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு அப்படி இது பாத் டப்லலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி சோப் அந்த இது இருக்குல்ல, அது சோப் பாரு. அதுக்குன்னே தனி கடையை வச்சுருக்காங்க. இது ரிசர்வ்டு. இதுவும் ட்ரெஸ் கடை தான். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நான் போய் பார்த்தேன். மார்க்கோ போலோ, இது ஆப்பிள் ஸ்டோர் பாருங்க. ஐஸ்பாட் ஃபுல்லாமே லேப்டாப்பு, ஃபோன்ஸு எல்லாமே ஆப்பிள் பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ட்ரெஸ்ஸு கடை தாங்க நிறைய இருந்தது. ஜாரான்னு ஒரு கடை இருந்தது. அப்புறம்
நிறைய இருந்தது. இது வந்து ப்ரைமார்க். இது வந்து அந்த மாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ப்ரைமார்க் வெளில வந்தீங்கன்னா இதுவுமே ஒரு ட்ரெஸ் கடை தான். பட் நாங்கள் வந்து லேட் ஆகிடுச்சு, உள்ளே போகல. இதுதாங்க அந்த மேனுஃபேக்சரா, இதுதான் அந்த மாலு. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் அந்த மாதிரி தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் இந்த மாதிரி பாருங்கள், இந்த குதிரை மேலே உட்காந்து சவாரி போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் திருவிழானா 2-3 இருக்குள்ள ஜெயிண்ட் வீல், அந்த மாதிரி ஜெயிண்ட் வீல் பார்த்தோம். என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது அது. இது வந்து உள்ளே அந்த மாலுக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது. இது வந்து மேலே 2 ஃப்ளோராக இருக்குது. மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது, 2ஆக இருக்குது. ப்ரைமார்க் எவ்வளோ பெருசு, ஆப்போசிட்டில் மேனுஃபேக்சராக, இந்த சைடு வந்து சினிமா சிட்டி. வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். டிக்கெட் பாருங்கள், 15 ஸ்லாட்டியும். இது 300 ரூபா 350 ரூபா அந்த ரேஞ்சில் வரும் 15 ஸ்லாட்டினா. அவ்வளோதாங்க. அப்படியே லைட்லாம் போட்டாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் இருட்டாக லைட்லாம் போட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்போ தான் ஈவினிங் டைமில் தான் இன்னும் கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது. இதுதான் மேனுஃபேக்சராக பாருங்கள், ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஜெயின் வீல்லையும் வந்து லைட் போட்டிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக கிளம்பும் போது தான் லைட் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகிறதுலாம் பிடிக்குமா? நம்ம ஊரில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.